ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவம் பற்றியும் பிரம்மோற்சவ கருட சேவை மற்றும் தங்கத்தேர் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். பொதுவாக திருமலையில் சலாக்காட்டில் பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய ஆண்டு பிரம்மோற்சவமும் நவராத்திரி பிரம்மோற்சவமும் ஒன்றா தான் கொண்டாடுவாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டும் தனித்தனியாக கொண்டாடப்படும். அதன்படி 2023 வருஷம் சலாக்காட்டில் பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய ஆண்டு பிரம்மோற்சவம் தனியாகவும் நவராத்திரி பிரம்மோற்சவம் தனியாகவும் நடைபெற்றது. ஆனால் இந்த 2024 வருஷம் அக்டோபர் 4ஆம் தேதியில் இருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 பிரம்மோற்சவமே ஒன்றா தான் நடக்க போகுது. பொதுவாக இந்த பிரம்மோற்சவம் 9 நாட்கள் தான் நடைபெறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் அங்குரார்ப்பணம் நடைபெறும். அதே போல் பிரம்மோற்சவம் ஆரம்பிப்பதற்கு முதல் செவ்வாய்க்கிழமை கோயில் சுத்தின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறும். பிரம்மோற்சவம்லாம் முடிஞ்ச அடுத்த நாள், அதாவது பிரம்மோற்சவம் 9 நாள்னா அடுத்த 10வது நாள் பாக்ஸ் சவாரி நடைபெறும். இதையெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா மொத்தம் 12 நாட்கள் இந்த பிரம்மோற்சவ திருவிழா திருமலையில் வெகு சிறப்பாக நடைபெறும். திருமலையை பொறுத்த வரைக்கும் 365 நாட்களுமே முக்கியமான திருவிழாக்கள் கொண்டாடப்படும் நாட்களாக தான் இருக்கும். அதில் மிக முக்கியமான திருவிழாக்கள் பார்த்தோம்னா இந்த பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி, ஆனிவார ஆஸ்தானம் மற்றும் உகாதி பண்டிகை. இந்த 4 பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கோயில் சுத்தின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த பிரம்மோற்சவத்துக்கு ஆழ்வார் திருமஞ்சனமான கோவில் சுத்தியானது வரக்கூடிய அக்டோபர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறும். அந்த நேரத்தில் எல்லா தரிசனத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்லி கோவில் சுத்தி மட்டும் செய்வாங்க. அதில் முக்கியமான நீர்கள்லாம் தெளித்து, புனித நீர்கள் தெளித்து தான் கோவிலை சுத்தி பண்ணுவாங்க. பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கக்கூடிய அக்டோபர் 4ஆம் தேதிக்கு முதல் நாளான அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பெருமாளுடைய சேனாதிபதியான விஸ்வக்சேனருக்கு அங்குரார்ப்பணம் நடைபெறும். இது விசேஷமான பூஜை. இந்த விசேஷ பூஜைகள்லாம் முடிஞ்ச பின்னாடி விஸ்வக்சேனர் மாட வீதிகளில் வலம் வந்து இந்த பிரம்மோற்சவத்துக்கு என்னவெல்லாம் சிறப்பான ஏற்பாடுகள் செய்து வச்சுருக்காங்க, இந்த ஏற்பாடுகள்லாம் சரியாக இருக்குமா, பக்தர்கள் வந்து பார்க்குறதுக்கும் தேவாதி தேவர்கள் வந்துட்டு போகிறதுக்கும் இது சிறப்பான ஏற்பாடு தானான்னு சொல்லிட்டு ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி மாட வீதிகளில் வலம் வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பிரம்மோற்சவத்துடைய முதல் நாள் அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் தங்க திருச்சியில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வருவார். அதே போல் அன்னைக்கு ஈவினிங் 5:45 6 மணிக்குள்ளே கொடியேற்றம்னு சொல்லக்கூடிய துவஜரகோணம் நடைபெறும். இந்த துவஜரகோணத்துக்கு நடைபெறும் பொழுது தேவாதி தேவர்கள் 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் வந்து ஆசீர்வதிப்பாங்க. அவங்களும் வந்து இந்த கொடியேற்ற நிகழ்வுகளை கலந்துப்பாங்கங்கிறது ஐதீகம். அதே நாளில் ஆந்திராவுடைய சிஎம்மான திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அரசின் சார்பாக சீர்வரிசைகளையும் பட்டு வஸ்திரங்களையும் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். அன்னைக்கு இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் பெத்த சேஷ வாகனம்னு சொல்லக்கூடிய பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வருவார். பிரம்மோற்சவத்துடைய முதல் வாகன சேவை இதுதான். பிரம்மோற்சவத்துடைய 2வது நாளான அக்டோபர் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனம் நடைபெறும். அதில் ஸ்ரீகிருஷ்ணராக பெருமாள் அவதரிப்பார். அதே போல் அன்னைக்கு மத்தியானம் 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஸ்நாபன திருமஞ்சனம் கோவில் உள்ளர நடைபெறும். இதில் மலையப்ப சுவாமிக்கு பல்வேறு விதமான திரவியங்களால் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும். அன்னைக்கு ஈவினிங் 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஹம்ச வாகன சேவை நடைபெறும். ஹம்ச வாகனத்தில் பெருமாள் சரஸ்வதி தேவியாக வந்து நமக்கு காட்சி கொடுப்பார். பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாகனம் இது. பிரம்மோற்சவத்தினுடைய 3வது நாளான அக்டோபர் 6ஆம் தேதி காலையில் 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் சிம்ம வாகன சேவை நடைபெறும். நரசிம்மரா பெருமாள் அவதரிப்பார். அன்னைக்கு மதியமும் ஸ்நாபன திருமஞ்சனம் கோவில் உள்ளர நடைபெறும். அன்னைக்கு இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் முத்தியப்ப பண்டரி வாகனம்னு சொல்லக்கூடிய முத்து பல்லாக்கில் பெருமாள் மாட வீதிகளில் வலம் வருவார். பிரம்மோற்சவத்துடைய 4ஆம் நாளான அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகன சேவை மாட வீதிகளில் நடைபெறும். அன்னைக்கு மத்தியானம் 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஸ்நாபன திருமஞ்சனம் கோவில் உள்ளர நடைபெறும். அன்னைக்கு மாலை 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சர்வ பூபால வாகன சேவை நடைபெறும். மாட
வீதிகளில் பெரும்பாலும் நிறைய பூக்களாலான பல்லக்கில் வலம் வர்றதை பார்க்குறதுக்கு அவ்வளவு ரம்யமாக இருக்கும். அந்த பூவோட வாசம் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மாட வீதிகளில் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மூக்க தொலைக்கும்னா பார்த்துக்கங்க. பிரம்மோற்சவத்துடைய 5வது நாளான அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மோகினி அவதார சேவை நடைபெறும். மற்ற எல்லா வாகன சேவைகளுமே வாகன மண்டபத்திலிருந்து புறப்படும். ஆனால் இந்த மோகினி அவதார சேவை மட்டும் கோவில் உள்ளர இருந்து புறப்படும். மோகினி அவதாரத்தில் ஸ்ரீகிருஷ்ணரும் சேர்ந்து மாட வீதிகளில் வலம் வருவார். அன்னைக்கு மாலை 6:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் முக்கிய வாகன சேவையான கருட வாகன சேவை நடைபெறும். கருட வாகன சேவை பார்க்க முதல் நாளில் இருந்தே பொதுமக்களும் பக்தர்களும் மாட வீதிகளில் காத்திருப்பாங்க. கருட வாகன சேவைக்கு என்னவெல்லாம் சிறப்பு இருக்குது, அந்த கருட வாகன சேவைக்கு நாம் போகணும்னா என்ன செய்யணும், டிடிடி என்னவெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். பிரம்மோற்சவத்தினுடைய 6வது நாளான அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஹனுமந்த வாகன சேவை நடைபெறும். ஹனுமந்த வாகனத்தில் ஸ்ரீராமர் எழுந்தருள்வார். அதே போல் அன்னைக்கு மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஸ்வர்ண ரத உற்சவம், தங்க ரதத்தில் பெருமாள் மாட வீதிகளை வலம் வர்றதை பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். அன்னைக்கு இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் யானை வாகனம்னு சொல்லக்கூடிய கஜ வாகனத்தில் மாட வீதிகளில் பெருமாள் எழுந்தருள்வார். பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சூரிய பிரப வாகனம் நடைபெறும். சூரிய நாராயண பெருமாள் எழுந்தருள்வார். அன்னைக்கு மத்தியானம் 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஸ்நாபன திருமஞ்சனம் கோவில் உள்ளர நடைபெறும். இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சந்திரபிரபை வாகனம் நடைபெறும். இந்த சந்திரபிரப வாகன சேவையில் பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணரா அவதரிப்பார். பிரம்மோற்சவத்துடைய 8வது நாளான அக்டோபர் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிலிருந்து ரதோற்சவம் நடைபெறும். இது ஒரு தேர் திருவிழா. அன்னைக்கு மாலை 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் குதிரை வாகனம்னு சொல்லக்கூடிய அஸ்வ வாகனத்தில் பெருமாள் கல்கி அவதாரத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அருள்பாலிப்பார். பிரம்மோற்சவத்துடைய 9வது மற்றும் இறுதி நாளான அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பல்லக்கி உற்சவம், பல்லக்கில் பெருமாள் மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய உற்சவம் நடைபெறும். அன்னைக்கு காலையில் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் புனித புஷ்கரணியில் பெருமாளுக்கு ஸ்நாபன திருமஞ்சனம், பல்வேறு விதமான திரவியங்களில் நடைபெறக்கூடிய ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும். இதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஸ்நாபன திருமஞ்சனம் எல்லாமே கோவில் உள்ளர தான் நடைபெறும். அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இறுதி நாள் புனித புஷ்கரணியில் நடைபெறக்கூடிய இந்த ஸ்நாபன திருமஞ்சனத்தை பொதுமக்கள் எல்லாருமே கண்டு களிக்கலாம், கண்டு ரசிக்கலாம். அது முடிஞ்ச உடனே சக்கரத்தாழ்வாருக்கு சக்கர ஸ்நானம் நடைபெறும். அன்று இரவு 8:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள துவஜ அவரோகணம்னு சொல்லக்கூடிய குடி இறக்குதல் நிகழ்வு நடைபெறும். அத்தோட பிரம்மோற்சவம் நிறைவடைந்ததுன்னு அர்த்தம். எப்படி முதல் நாள் துவஜரோகணம் செஞ்சு, அதாவது கொடி ஏற்றுதல் செஞ்சு பிரம்மோற்சவத்தை ஆரம்பித்து வச்சாங்களோ அதே போல் கடைசி நாள் துவஜ அவரோகணம் செஞ்சு, அதாவது கொடி இறக்குதல் செஞ்சு பிரம்மோற்சவத்தை சிறப்பாக முடிச்சு வைப்பாங்க. எப்படி பிரம்மோற்சவம் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் அங்குர அர்ப்பணம் நடக்குதோ அதே போல் பிரம்மோற்சவம் முடிவுற்ற அடுத்த நாள் அதாவது அக்டோபர் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாக்ஸவாரி உற்சவம் நடைபெறும். இந்த பாக்ஸவாரி உற்சவத்தில் எப்போவுமே கிளாக் வைஸாக சுற்றி வரக்கூடிய மலையப்ப சுவாமி ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வந்து வசந்த மண்டபத்தில் சில பூஜைகளும் புனஸ்காரங்களையும் ஏற்றுக்கிட்டு மறுபடியும் கோவில் உள்ளர வருவார். இது ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவம் முடிவுற்ற அடுத்த நாள் செய்துட்டு வர்றாங்க. எதற்காக இந்த பாக்ஸவாரி உற்சவம் நடைபெறுது? எப்போவுமே கிளாக் வைஸாக சுற்றக்கூடிய மலையப்ப சுவாமி ஏன் இந்த பாக்ஸவாரி அப்போ மட்டும் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வராருன்னு சொல்லிட்டு விரைவில் நம்ம சேனலில் வீடியோ வர இருக்குது. திருமலையை பொறுத்த வரைக்கும் டைமிங் அவ்வளவு அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாகனமும் எத்தனை மணிக்கு கிளம்பும் சொல்கிறாங்களோ அந்த டயத்துக்கு கரெக்டாக வாகன மண்டபத்திலேருந்து வெளியில் வந்துடும். எத்தனை மணிக்கு முடியுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த டயத்துக்கு அக்யூரேட்டாக வாகன மண்டபத்துக்குள்ளே மறுபடியும் போயிடும். இதுதான் டிடிடியோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம்னே சொல்லலாம். பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய 9 நாட்களுமே போய் வாகன சேவை பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை தான். ஆனால் ஏதாவது ஒரு நாள் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் எனக்கு இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான வாகன சேவை இருந்தால் சொல்லுங்கள், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிலாம் சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க. பெத்த சேஷ வாகனம் முதல் நாள் நடைபெறக்கூடிய பெத்த சேஷ வாகனத்திலிருந்து கடைசி நாள் நடைபெறக்கூடிய சக்கர ஸ்நானம் வரைக்கும்
எல்லா வாகன சேவைகளுமே எல்லா நிகழ்வுகளுமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இதில் சிறப்பானதாக கருட சேவையும் திருத்தேர் அதாவது தங்கத்தேர் ஊர்வலத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா வாகன சேவைகளுமே மிக மிக முக்கியமானது தான். இதில் எந்த வாகன சேவையில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சாலும் பெருமாள் தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவர் நீங்கள் இந்த வாகன சேவையை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் நீங்கள் அந்த வாகன சேவையை போய் பார்க்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. யாரெல்லாம் இந்த பிரம்மோற்சவத்துக்கு வாகன சேவை பார்க்க போகிறீங்க, எந்த டேட்டில் எந்த வாகன சேவை பார்க்க போகிறீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது பிரம்மோற்சவத்தில் கலந்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரம்மோற்சவம் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் கவர் பண்ணாமல் விட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.